ஜூலை 3. புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிறிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 ஆயர்களையும் குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65ஆம் ஆண்டு கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் அன்று பெரியமலை என்றழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம்.